அதிமுகவினர் நடத்திய பொதுக்கூட்டத்தின் மேடை சரிந்து விழுந்த காட்சிதான் இது. அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி மாநகரில் உள்ள எடத்தெரு அருகே நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சரோஜா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேடையில் 25க்கும் மேற்பட்டோர் இருந்த நிலையில் மேடையோடு இணைந்து பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த பேனர் திடீரென சரிந்து விழுந்தது. அப்போது மேடையும் லேசாக சரிந்ததால் அதில் நின்றிருந்தவர்கள், அமர்ந்திருந்தவர்கள் என அனைவரும் கீழே விழுந்தனர். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் மேடை சரி செய்யப்பட்டு கூட்டம் நடைபெற்றது. மதுரையில் உடல் பருமனை குறைக்க யூடியூபை பார்த்து வெங்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை மாநகர் செல்லூர் மீனாம்பாள்புரம் காமராஜர் குறுக்கு தெருவைச் சேர்ந்த வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதியினரின் மகள் கலையரசி தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கலையரசி உடல் பருமனாக இருந்ததால் உடல் எடையை குறைப்பது குறித்து இணைவோம் இயற்கையுடன் என்ற யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்றை பார்த்து அதில் கூறியபடி பரவலாக சலவை தொழிலில் பயன்படுத்தப்படும் வெங்காரத்தை கலையரசி சாப்பிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அவருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் கலையரசி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் வீடு திரும்பிய கலையரசிக்கு மீண்டும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுடன் ரத்தம் வெளியேறுவதாக தந்தையிடம் கூறி கலையரசி கதறி துடித்துள்ளார். பதறிப்போன குடும்பத்தினர் உடனடியாக கலையரசியை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள் கலையரசி உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை நிறைவடைந்ததை அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்பட்டது. சபரிமலையில் கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடி மகரஜோதியை தரிசித்தனர். இதனையடுத்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து ஐயப்பனை தரிசித்து வந்தனர். இந்நிலையில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. நேற்று இரவு 10 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இன்று பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் அதிகாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், கணபதி ஹோமம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பந்தளம் ராஜ குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதன் பின்னர் தை மாத வழிபாடுகள் முடிந்ததால் கோயில் நடை அடைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 17ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பரவட்டும் என சொன்னாலே சிலர் பயந்து நடுங்குவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் பபாசி சார்பில் 49வது புத்தக காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பபாசி விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி, அண்ணா அன்று பற்ற வைத்த அறிவுத்தீ இன்று வரை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதாக கூறினார். பேசியும் படித்தும் எழுதியும் வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். எழுத்தை வெறும் பிரச்சார கருவியாக பயன்படுத்தாம மக்களுக்கான ஒரு பகுத்தறிவை, முற்போக்கு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கின்ற சேவையாக நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க. அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ, அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எரிதுகின்றால் மிகையாகாது. அதனால தான் தீ பரவுகிறது, தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய புத்தகங்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி அரசியல் பாதையை உருவாக்கியிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளனர். மகளிர் போன்ற ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை அதிமுக வாக்குறுதியாக அளித்துள்ள நிலையில் ஆண்கள் இனி மனைவி அல்லது காதலியுடன் ஓசியில் பயணிக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இனி பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாகிவிடும் என்றார். எங்கெல்லாம் எடப்பாடியா சேர்த்து விட்டாரு. திருத்தங்கள் இருக்கியா, பள்ளியாடு தட்டில் படமாக்க போறியா, உன் மனைவியை கூட்டிட்டு போ, இல்ல உன் காதலியை கூட்டிட்டு போ, 2 பேரும் சேர்ந்தே ஓசியில போங்க, டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கீங்க.
அதேபோல விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அதிமுக 6 சிலிண்டர்களை ஓசியில் வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததாக கூறி பின்னர் சுதாரித்தார். ₹100 கேஸுக்கு மானியம் தராங்க. சரி 6 கேஸ் வாங்கினா ₹600 தான் ஆச்சு மானியம். அந்த ₹600 கொடுத்தானா ₹100 கொடுத்தானா ₹1. நாங்க என்ன சொன்னோம்? எடப்பாடி என்ன சொன்னாரு? 6 கேஸ் ஒன்று ஓசியில் தரங்க. ஓசியில் சொல்லக்கூடாதுப்பா, அது ரொம்ப மானியமா உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன். அதிமுகவின் 5 வாக்குறுதிகள் வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் சி வி சண்முகம் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஆய்வுக் கூட்ட குழு தலைவர் TS சிங் டியோ தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தேர்தல் வேட்பாளர் ஆய்வுக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் வேட்பாளர் ஆய்வுக்குழு தலைவர் TS சிங் டியோ சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார். The political aspect as far as the alliance is concerned, that will be taken up by the high command at the highest level and our state leaders. இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டணி குறித்து பேசப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். முழுக்க வேட்பாளர் தேர்வு குழு தொகுதி கூட்டணி இதை பற்றிலாம் இந்த கூட்டத்தில் எதுவும் நடைபெறவில்லை. தேர்தல் குறித்து காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். பாமகவுக்கு உரிமை கோரி ராமதாஸ் தரப்பில் அன்புமணி ராமதாசுக்கு எதிராக சிவில் மற்றும் ரிட் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சித் தலைவர் அன்புமணி இடையே மோதல் தொடர்கிறது. இதனால் கட்சி தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கும் நிலையில் தாம் தான் தலைவர் என்று இருவரும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் கட்சியை அன்புமணி அபகரித்து விட்டதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உள்விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்று கூறிய நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தியது. அதன்படி பாமகவின் உரிமையை கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் ரிட் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸின் சட்ட ஆலோசகர் அருள் விதிகளின்படி கூட்டணி குறித்து பேச ராமதாசுக்கு தான் அதிகாரம் உள்ளது என்றார். கூட்டணிக்கு செல்வதற்கு அன்புமணிக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அன்புமணி ஒரு தனி மனிதர். அவர் கட்சி பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது. கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவிடம்தான் உள்ளது. கட்சியின் கொடி, சின்னம், கட்சி பெயர், மருத்துவர் ஐயா படம் எதனையும் அன்புமணியோ அன்புமணி தரப்போ உபயோகப்படுத்தக்கூடாது. மேலும் அதிமுக அன்புமணி இடையிலான கூட்டணி சட்டவிரோதமானது என்றும் அருள் கூறினார். குறுகிய நேர பயணமாக இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரக அதிபர் எரிசக்தி, அணு உலை, விண்வெளி உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். 3 மணி நேர பயணமாக ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் டெல்லி வந்தார். டெல்லி விமான நிலையத்திற்கே சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரை ஆற தழுவி வரவேற்றார். பின்னர் இருவரும் பிரதமரின் இல்லமான லோக் கல்யாண் மார்க்குக்கு சென்றனர். அங்கு ஐக்கிய அரபு அமீரக அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மர ஊஞ்சலை பரிசளித்தார். தொடர்ந்து 2 நாட்டு தலைவர்கள் அடங்கிய உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எரிசக்தி, அணு உலை, விண்வெளி உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களில் ஷேக் முகமது பின் சையத் கையெழுத்திட்டார். $100 பில்லியன் இருக்கும் இருதரப்பு வர்த்தகத்தை 2032க்குள் $200 பில்லியன் உயர்த்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் UAE பங்கேற்கும் என்று அதிபர் உறுதியளித்தார். UAE ஒருங்கிணைப்புடன் இந்தியாவின் சூப்பர் கம்ப்யூட்டிங் கிளஸ்டரை கட்டமைக்கவும் சைபர் தாக்குதலை தடுக்க டிஜிட்டல் தூதரகம் அமைப்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டது. பாஜகவின் தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிதின் நபீன் இன்று பதவியேற்க உள்ளார். பாஜகவின் தேசிய தலைவராக 2020ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற JB நட்டாவின் 3 ஆண்டு பதவிக்காலம் முடிந்த பின்னரும் மக்களவைத் தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு செயல் தலைவராக நிதின் நபீன் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. நேற்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜகவின் செயல் தலைவராக இருக்கும் நிதின் நபீனுக்கு ஆதரவாக 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தற்போதைய தேசிய தலைவர் JB நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் நிதின் நபீனுக்கு ஆதரவாக மனு அளித்தனர். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் பாஜகவின் 12வது தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வானார்.
டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபின் பொறுப்பேற்க உள்ளார்.